ஹலோ, வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஸோ டெபிட் சைடு வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடு வந்து இன்கம். ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எந்த அக்கௌண்ட்டு, கோல்டன் ரூலில் 3 நேச்சர் இருக்குது இல்லையா? அது வந்து இன்கம்னாலே அது என்ன நேச்சர்? நாமினல் அக்கௌண்ட். ஸோ அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். ஸோ இன்கம்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் டெபிட் சைடு வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடு. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும், என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்மேட்டை வந்து பை ஹார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சம் போட்டுடலாம். வாங்க, ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். First step, opening balance and closing balance of cash and bank account and receipts and payments account must be excluded. Receipts and payments account la opening cash balance and bank balance illa closing cash and bank balances வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுதான் ஸ்டெப்ஸ் 2ல் சொல்கிறாங்க. கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து வர்ற பெனிஃபிட் மோர் தேன் 1 இயர் இருந்துச்சு அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கேஸ் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து எகெயின் அண்ட் எகெயின் அக்கர் ஆகுது, ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னா அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். எக்ஸாம்பிள் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங், ஃபர்னிச்சர். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ பேமெண்ட்ஸ்னால் ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ரெவென்யூ பேமெண்ட்ஸ் எகெயின் அண்ட் எகெயின் அப்பியர் ஆகும். ஸோ கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். அப்போ ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், ரெவென்யூ பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். எகெயின் அண்ட் எகெயின் அப்பியர் ஆகிற ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தான் இன்க்ளூட் ஆகும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. 4th point, only current year must be taken. ஸோ இந்த ரெவென்யூலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு கரண்ட் இயர் மட்டும்தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 97க்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 97ஓட இன்கமோ 97ஓட எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணணும். அதில் அவுட்ஸ்டாண்டிங்கோ இல்லை வந்து அட்வான்ஸஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே டிடெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் இயரை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மஸ்ட் நாட் பி டேக்கன் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னா இப்போ இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் டொனேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஷினில் வெறும் டொனேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுவும் மீகர் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டொனேஷனை வந்து நம்ம ரெவென்யூவாக கன்சிடர் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். இன்கேஸ் டொனேஷன் ஆன் பில்டிங் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கேபிட்டலாக போயிடும். அப்போ அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் ஆஸ் பேட் டெப்ட்ஸ், depreciation, loss and gain on sale of assets must be recorded. அதாவது சேல் ஆஃப் அசர்ட்டில் லாஸோ கெயினோ வந்துச்சு, ப்ராஃபிட்டோ லாஸோ வந்துச்சு ஒரு அசர்ட்டை விற்று அப்படின்னா அந்த லாஸோ ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பேலன்சிங் ஃபிகர் வில் பி சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட். பேலன்சிங் ஃபிகர் வந்து இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சு அப்படின்னா அது சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோடது. ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே வந்து ப்ராஃபிட் வந்து அவங்களோட மோட்டிவ் கிடையாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டே மோரோவர் லைக் P&L அக்கௌண்ட் தான். P&L அக்கௌண்ட்டில் போடுறீங்க இல்லையா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம், அதே மாதிரி தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட், இன்டைரக்ட் இன்கம் கிரெடிட். ஸோ இந்த P&L அக்கௌண்ட்டில் வர்ற பேலன்சிங் ஃபிகர் வந்து நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ப்ராஃபிட்டோட மோட்டிவ் இருக்கிறனால. பட் என்பிஓவில் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாததுனால அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணுறோம்? சர்ப்ளஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம், அதிகமாக இருக்கிற பணம். ஸோ இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ். இன்கேஸ் எக்ஸ்பென்சஸ் ஓவர் இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது டெஃபிசிட் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்ஸை வந்து நம்ம கேபிட்டல் ஃபண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸு. வாங்க ஒரு சம் போடலாம். பேஜ் நம்பர் 27.65, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 3. ஸோ கொஷின் நான் காமிக்கிறேன். UClub gives you its receipts and payments account for the year 1997. So current year 1997, you have to prepare income and expenditure account.
ஸோ ரிசிப்ட் சைட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ், டொனேஷன் ஃபார் பில்டிங், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டொனேஷன் ஃபார் பில்டிங்கும் சேல் ஆஃப் ஃபர்னிச்சரும் கேபிட்டல் நேச்சர், அதனால் வராது ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வராது. ப்ராஃபிட் ஆர் லாஸ் வேணால் வரும், பட் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அசட் வந்து விற்றுருக்காங்க அப்படிங்கிறது காமிக்க மாட்டோம். பட் சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து ரெவென்யூ நேச்சர், அது இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வராது. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், ஸ்போர்ட்ஸும் வந்து கேபிட்டலாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால் அதுவும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ரெண்ட் இன்க்ளூட் பண்ணணும், காஸ்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸும் இன்க்ளூட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கீழே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 4% கவர்மெண்ட் லோன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம இன்கம் சைட் காட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இன்க்ளூடட் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அண்ட் ஃபியூச்சர் இயர், அதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் சைட்லாம் ரெக்கார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பென்சஸ் சைடில் டூ ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூ cost of equipments 10,100. next item 2 miscellaneous expenses 800. ஸோ மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இதர செலவுகள்னு அர்த்தம். இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்புறம் கொஷினில் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கேபிட்டலாக கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே ரெக்கார்ட் பண்ணலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% ஆஃப் கவர்மெண்ட் லோன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4% கவர்மெண்ட் லோன். ஸோ அதை வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, ஸோ அதை வந்து நமக்கு இன்கமாக கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ 4% கவர்மெண்ட் லோனு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 15,300. இது வந்து 98 இன்க்ளூட் ஆயிருக்கான், 96 இன்க்ளூட் ஆயிருக்கான். இது வந்து கரண்ட் இயர் வந்து 97. ஸோ 97 மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டிடக்ட் 90 ப்ரீவியஸ் இயர், 96 ப்ரீவியஸ் இயர் வந்து 700 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 98 ஃப்யூச்சர் இயர், ப்ரீவியஸ் இயர் ஃப்யூச்சர் இயர் 200. ஸோ இதெல்லாமே டிடக்ட் பண்ணிடுங்க, ரெண்டுமே சேர்த்து டிடக்ட் பண்ணிடலாம். 14,400. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஸ்டில் ரிசீவபிள்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ரிசீவபிள்னால் இன்னும் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டில் ரிசீவபிள் வந்து 1,500 கொடுத்துருக்காங்க. அதில் 200 டவுட்ஃபுல் டெப்ஸுங்கிறாங்க. ஸோ 1,500 ரிசீவ் பண்ணணும், பட் அதில் 200 டவுட் அப்படிங்கிறதுனால 1,300 மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவோம் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்கே போடுறேன், எனக்கு ஸ்பேஸ் இல்லைனால 15,700. 14,400 ப்ளஸ் 300, 15,700. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் 300. நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேபிட்டலாக கன்சிடர் பண்ணனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் வரும். பட் சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து ரெவென்யூ மாதிரி தான், அதனால அது போடுறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து கேபிட்டல் கிடையாது. ஸோ அதனால் 300 இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் டொனேஷன் கொடுத்துருக்காங்க 10,100. ஸோ டொனேஷன் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டொனேஷனும் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ பேலன்சிங் ஃபிகர் பார்த்துடலாம். ஸோ டோட்டல் கிரெடிட் பேலன்ஸு 15,700 + 400 + 300 பேலன்சிங் ஃபிகர். ஸோ இன்கம் சைடு இஸ் மோர் தேன் எக்ஸ்பென்சஸை விட இன்கம் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் இது வந்து சர்ப்ளஸ் பேலன்ஸ். 2 surplus 4,500. பேலன்சிங் ஃபிகர் சர்ப்ளஸ் 4,500. Thank you.